இப்போல்லாம் நிறைய பேர் வந்து சேனல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ என்னென்ன பொருள், என்னென்ன கேஜெட்ஸ்லாம் வாங்கணுன்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க போகலாம். அதை பற்றி நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எப்படி நம்ம சேனல் மெயின்டைன் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஒரு கேஜெட்ஸ் வாங்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வீடியோ பூராமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ் பற்றி தான், கேஜெட்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸ்டடி பற்றி இருக்காது. சரி வாங்க போகலாம். நான் வந்து ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலுக்காக. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். இது என்னது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு ட்ரைபோர்டு. பேர் என்ன சொல்லுவாங்க, கிம்பிள்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. லைட்டு, ஒரு எல்இடி லைட்டு, அப்புறம் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அதையும் காட்டுறேன் உங்கள்கிட்ட. மைக் வந்து அவ்வளோவா நல்லா இருக்கான்னு கேட்டால் தெரியல. அவ்வளோ நம்ம பேசுகிறது வந்து கிளியராக கேட்கும், ஆனால் தூரத்தில் கேட்குற சவுண்ட்ஸ் வந்து கேட்காது. இது வந்து எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி நான் ஒரு கோஸ்ட் வீடியோ எடுக்க தான் போகிறோம். அது நம்மளுக்கு டீம் கிடைக்கல, இருந்தாலும் நம்ம வேறு சேனலில் போய் கொலாபரேட் பண்ண போகிறேன். இதை பார்க்க போகிறோம். நம்ம வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த மைக்கை வச்சு. இதுதான் நம்ம லைட்டு. இதில் நம்ம பேட்ரி போடணும். இங்கே பாருங்கள் மைக்கு. எல்லா கேஜெட்ஸுமே நான் இங்கே தான் வச்சுருப்பேன். எல்லா கேஜெட்ஸும் நம்மளுக்கு தேவைப்படுற கேஜெட்ஸும் போகிறாமே. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லைட் நம்மளுக்கு வந்து பவர் பத்தாது. நமக்கு வந்து பில்டிங் எப்படி இருக்குன்றது தெரியாது. அந்த எல்இடி லைட் எதுக்குப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் வந்து இப்போ இருட்டான இடத்துல வந்து நம்ம வந்து செல்ஃபி மோடில் வச்சு நம்ம வீடியோ எடுத்தோம்னா நம்ம ஃபேஸ் வந்து சுத்தமாக தெரியாது. இமேஜின் பண்ணி பாருங்கள், இப்போ நான் ஒரு இருட்டான இடத்துல இருக்கேன். நம்மள்கிட்ட வந்து செல்ஃபி வந்து நம்ம செல்ஃபி பக்கத்தில் வந்து லைட் எரியாது. ஆனால் இங்கே பின்னாடி இருக்கிற ஃப்ளாஷ் லைட் வச்சு தான் நம்ம வந்து பண்ணுவோம். அப்படி தான் நான் வந்து ஆன் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுவேன். அப்படி எடுத்தது தான் நான் வந்து சுடுகாடுல போய் ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுத்தது. அது எவ்வளோ கேவலமாக பண்ணுறது பாருங்கள். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வந்து கரெக்டான பொசிஷனில் வந்து தெரியாமல் போயிருக்கும். நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சாதாரண பையன் கிடையாது, சுடுகாடு வந்துருக்கோம். நானும் இந்த பையன் யாருக்குதா சாதாரண பையன் கிடையாது. அதே மாதிரி அந்த எல்இடி லைட் யூஸ் பண்ணி எப்படி நான் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்றையும் பாருங்கள். அந்த இடத்த விட்டு வர்றதே கொஞ்சம் ஒரு வழியாகிடுச்சு கைஸ். இவர் விளாண்டுக்கு இருந்தார், இவர் அப்படியே பிடிச்சி கூட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் நம்மளுக்கு வந்து பவர் பத்தாது. நமக்கு வந்து பில்டிங் எப்படி இருக்குன்றது தெரியாது. அதனால நம்மளுக்கு வந்து தேவைப்படும்ல, அதனாலதான் கைஸ். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நம்மள அந்த மைக்கு இருங்க மாட்டிக்கிறேன். பத்திரமா போட்டுப்போம். வாங்கிக்கோங்கப்பா. டிஸ்கிரிப்ஷனில் நான் இதோட லிங்க் தரேன். சரி, இதோட செட்டப் இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குது, சவுண்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸுன்றதையும் நீங்கள் பாருங்கள். என்னோடய சஜஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லாவே இல்லைப்பா. உண்மையிலே சொன்னோம்னா மைக்கு போட்டக்கப்புறம் கேவலமாக ஒரு மாதிரி புள்ளியாக ஒரு சவுண்டு கேட்குது, ஏதோ ஈமிக்கிற மாதிரி. அதனால் மைக்கு யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஃபோனோட லைட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியல. வ்ளாக் எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி சேனலுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து இந்த இதை வாங்காதீங்க. இது வந்து நடந்துக்கிட்டே எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ட்ரைபோர்டு அந்த ட்ரைபோர்டையும் காட்டிக்கிறேன் உங்கள்கிட்ட. என்னோடய ட்ரைபோர்டை பார்த்துருப்பீங்க. ட்ரைபோர்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இன்னும் ஹைட்டில் இதுதான் ஃபுல் ஹைட்டுன்னு நினைக்கிறேன். ஹைட் இன்னும் ஏற்றலாம். இதோட லென்த்து வந்து ஏற்றலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு என்னோடய சொந்த காசில் வாங்கினதுப்பா. அது நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நானே என்னோடய சேலரி வச்சு நான் பண்ணேன் ஸ்கூல் படிக்கும்போதே. வ்ளாக், என்னோடய ஸ்டடி வ்ளாக் பூராமே இதை வச்சு தான் எடுத்தேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், எடுத்தோன்னே இந்த மாதிரி பெருசாக தான் வாங்கணுமான்னு நினைப்பீங்க. அதுக்கும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம சின்னதை வாங்கிட்டு அப்புறம் நமக்கு போக நம்ம பெருசாக வாங்கிப்போம். அப்போ தான் கொஞ்சம் கான்ஃபிடென்டானு நினைப்போம். ஆனால் நான் எப்படின்னா எடுத்தோடனே பெருசு தான் வாங்கினேன். இதுதான் வாங்கினேன். இது இந்த பாக்ஸ் தட்டோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வரும். நியூ ட்ரைபேட். வந்து எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி அப்போ வாங்கினேன். அப்போது நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருந்தேன். ஏன்னா என்னோடய வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோ, அந்த வீடியோ இருக்கான்னு கூட தெரியலையே. அப்போ வாங்கினது, ஆர்டர் போட்டது வாங்கினது. சரி, அடுத்து விடுங்க. இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது எப்படி இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணால் தான் தெரியும். இது என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். கிஃப்ட்லாம் பண்ணல, ஓடி போயிரு.
பார்த்துக்கிட்டிங்கன்னா அதான் என்ன சொல்லுறேன்னா ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து பெருசு போகணுன்றது நம்மளுக்கு தோணும். இப்போ இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன, இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிட்டே இல்லை, சுத்தமாக வெயிட்டே ஃபீல் ஆகலை. இன்னொன்று அப்புறம் இப்போ ஃபோன் வந்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரியல. இப்போ நல்லா நம்ம சேனல் வந்து டெவலப் ஆயிடுச்சு. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து மொபைலை தவிர்த்துட்டு நம்ம வந்து கேமராவுக்கு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் தாங்காது. அது ஒரு ட்ராபேக்கு. அதனால தான் நான் எப்பயுமே அட்வான்ஸாக வாங்குறது. இப்போ நான் ஃபோன் வந்து ஃபோனில் வந்து எல்லா எடிட்டுமே கற்றுக்கிட்டு அப்புறமே எடிட்டிங்கில் ஓரளவு மாஸ்டர் ஆகிட்டேன். அப்புறம் அது முடிஞ்ச ஃபோனை பழகிட்டு அப்புறம் லேப்டாப் போகலான்னு பார்த்தேன். ஆனால் அதான் மணி ப்ராப்ளம் வந்துடுச்சு, அதனால வாங்குறத விட்டுட்டேன். இஎம்ஐ போட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இதை வச்சு தான் எடுத்தேன். ஒரு வாட்டி கூட நான் கோஸ்ட் அண்டில் இது யூஸ் பண்ணதே இல்லை. எதை வச்சு யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இதுங்க காட்டுறேன். இங்கே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, லாக் எடுத்தேன். ஆனால் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஆண்ட்ராய்டு டாய்லெட்னு ஒரு இது இருக்கும், ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபோன் ஹோல்டர் வந்து தன்னாலவே உடஞ்சிருச்சு. அதில் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக எப்படி உடஞ்சிச்சுன்னு கூட எனக்கு தெரியல. சரி, அதை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஆனால் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் புதுசாக ஆர்டர் போட்டது வந்துருச்சு. எப்படி எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் இப்படி ஃபோனை செட் பண்ணிப்பேன், இப்படி தான் வீடியோ எடுப்பேன். இப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வருவேன், லைட்டு வச்சு இப்படியே வச்சு யூஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் கிப்பிலும் வாங்கிட்டேன். அதனால் இதை வச்சு எடுக்கிறதுக்குன்னு அவசியம் இல்லை. இது உடஞ்சிருச்சு, அப்படியே வச்சுட்டேன். இனிமேல் இதுக்கு நோ யூஸ். டார்ச் லைட்டு ஏதாச்சும் இருக்குது, சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இது இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கா? ஓகே, சரி. ஜிம்முக்கு போக நேரம் ஆச்சு. காலையில் ஒரு லாக் வந்திருக்கும், என்னோடய ஸ்டடி லாக்கு. அது வந்து சரச்சரன்னு ஒரே நேரத்தில் ஒரு நைட்லேயே நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயே முடிக்க பார்த்தேன். முடிச்சு தமிழ் அப்டேட் பண்ணி எல்லாமே பண்ணி நைட்டு ஒரு 1 ஆயிடுச்சு. எல்லாமே அப்லோடு பண்ணி முடிக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாரும் செக் பண்ணணும்ல, நம்மளுக்கு எவ்வளோ இது ரிவ்யூ பார்க்குறாங்க, அது டைம் ஓடிடுது. அதனால நான் கொஞ்சம் மானிட்டேஷன் எல்லாமே ஆன் பண்ணிட்டு தான் தூங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஜிம்முக்கு போகிறேன், வந்து நான் உங்களை பார்க்குறேன். இவ்வளோ தான் எங்களுக்கு என்னதுலேருந்து 200 வரைய நான் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் அட்டன் பண்ணேன். ஆனால் அப்படி இருந்து நான் 10 கொஸ்டின்ஸ் வந்து தப்பு தான், மற்ற 25 கரெக்டு. இதுதான் என்னோடய மார்க்கு நான் சொல்லிட்டேன். அவங்களோட மார்க்கை அவங்க சொல்லுவாங்க, அவங்க சேனலில் போய் பார்த்துக்கோங்க. விட்டு வந்தாச்சு, ஜிம்முக்குள்ளே வந்தாச்சு. பெத்தாலஜி ஸ்கூலு. ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், செருப்பு மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஜிம்முக்கு போயிட்டேன்ப்பா. இப்போ திரும்பி வீட்டுக்கு போகணும். என் பைக் எங்கே நிற்குதுன்னு பார்க்குறீங்களா? என்னோடய பைக்கு எப்படி சவுண்டு கேட்குதுன்னு கூட எனக்கு தெரில. பைக் எங்கே இருக்கும் பாருங்களேன், அந்த டோராவில் காட்டுவாங்கல்ல, ஆரமாக இருக்குது, அது மாதிரி காட்டுறேன். இந்த வீடியோ வந்து எப்பயும் போல இருந்திருக்காது, நல்லாவே தெரியும். ஏதாவது ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நம்பிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படியும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன்டா. அடுத்த வீடியோ பார்க்குற வரையும்